பெஞ்சல் புயல் கனமழையால் கடலூர் குமாஸ்தாபள்ளம் தனலட்சுமி நகரில் தாழ்வான பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை நீர் இறைக்கும் இயந்திரம் மூலம் மாநகராட்சி நிர்வாகத்தினர் வெளியேற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றின் கரையோரமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட அந்த குமஸ்தாபள்ளம் மற்றும் தனலட்சுமி நகர் ஆகிய இந்த இரண்டு பகுதிகளிலையும் கடந்த 3 நாட்களாக 6 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி இருந்தது. ஆற்றினுடைய வெள்ளப்போக்கு குறைந்திருக்கக்கூடிய நிலையில அப்பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வெளியேறவில்லை. அதுக்கு அந்த மழைநீர் வெளியேறக்கூடிய அந்த கால்வாய்கள் மேடான பகுதிகளில் இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி வீடுகளுக்குள்ளும் நீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. தற்போது கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. டிராக்டருடன் பொருந்திய நீர் இறைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியில் எடுத்து ஆற்றுப்பகுதிக்கு செலுத்தும் வகையில தற்போது அங்கே பணி நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில 3 நாட்களாக மக்கள் வராத நிலையில மழை வெள்ளம் குறைய தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் வீடுகளுக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.